ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே நீட் எக்ஸாம் எழுதணும், டாக்டர் ஆகணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய கனவு தான். அப்படின்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்க்கணும். ஸோ நெக்ஸ்ட் ஒரு 25 டேஸுக்கு பியூரா ஹார்ட் ஒர்க் மட்டும்தான். ஸோ இதுக்கு ஷார்ட்கட் எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சில ஸ்ட்ராட்டஜி நமக்கு தேவை. ஸோ இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணா அப்படின்னா தாராளமா என்னால 500 மார்க் வாங்க முடியும். ஏன் ஹார்ட் ஒர்க் மட்டும்தான் அப்படின்னு சொல்றேன்னா, பிகாஸ் இந்த தடவை நமக்கு சாய்ஸ் கிடையாது. கோவிட் டைம்ல இப்படியே நமக்கு அந்த சாய்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. ஒரு சில சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ற மாதிரிலாம் இருந்துச்சு. பட் இந்த தடவை பியூரா நமக்கு சாய்ஸே கிடையாது. ஸோ ஸ்டார்டிங்ல எப்படி இருந்துச்சு, 2016, 17, 18, 19 எல்லாம் எப்படி இருந்துச்சோ அதே பேட்டர்னுக்கு நம்ம திரும்ப வந்துட்டோம். ஸோ அதனால ஃபோக்கஸ்டா படிங்க அண்ட் என்னென்ன சாப்டர்ஸை எப்படி ஃபோக்கஸ் பண்ணும். ஸோ அதுதான் இங்க முக்கியம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் சொல்ல போற இந்த 40 சாப்டர்ஸ் ஆவரேஜா ஒவ்வொரு வருஷமும் அந்த பர்டிகுலர் சாப்டர்ஸ் எவ்வளவு நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சாப்டர்ஸ் எல்லாம் நிறைய கொஸ்டின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நீங்க ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, இல்லை ஒரு சிபிஎஸ்சி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு சாப்டர் இந்த டாபிக்கை நான் நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி பிசிக்ஸ் தான் நமக்கு எப்பவுமே கொஞ்சம் கஷ்டம் கொடுக்கறதா இருந்துச்சு. ஸோ இந்த பிசிக்ஸை ஸ்ட்ராட்டஜிக்கலா எப்படி எல்லாம் படிக்கலாம். ஸோ ஒவ்வொரு சாப்டர்ல இருந்தும் உங்களுக்கு என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்கன்னு ஒரு டீடைல்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். அது கீழே நான் பின் பண்ணி வைக்கிறேன். டெஃபினெட்லி அதை செக் பண்ணி பாருங்க. ஸோ ஸ்டார்டிங் வித் செமி கண்டக்டர்ஸ் சாப்டர். ஸோ செமி கண்டக்டர்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு கேட்டிருக்காங்க, ஸோ அதை நீங்க எப்படி எல்லாம் சால்வ் பண்ணலாம். ஸோ அது என்சிஆர்டியோட காப்பியோட கொடுத்துருக்கேன். ஸோ இது வரலும் ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு என்ன மாதிரி டைப்ல கொஸ்டின்ஸ் கேட்கலாங்க. ஸோ நீங்க எதுல இருந்தெல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ லாஜிக் எய்ட்ஸ் அப்படின்னா லாஜிக் எய்ட்ஸ்ல என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் இது கேட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு டைப். அது ஈவன் ஜேடபிள்யூல கூட கேட்டிருக்காங்க. நீட்லயுமே நிறைய தடவை ரிப்பீட்டடா கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அதே மாதிரிதான் அடுத்த டைப். ஸோ ஆப்ரேஷனல் சர்க்யூட்டா இருக்கட்டும், ஸோ பிஎன் ஜங்ஷன், இது மாதிரி ஒரு டீடைல்டு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன். கண்டிப்பா பிசிக்ஸ்ல எம்சிக்யூ சால்வ் பண்ண கஷ்டமா இருக்கு அப்படின்னா, அண்ட் அதுவும் ஒரு ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா டெஃபினெட்லி இந்த வீடியோ 100% உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஃபினட்டா மிஸ் பண்ணாம அந்த வீடியோ பாருங்க. அண்ட் அது போக உங்களுக்கு பியூரா ஒரு பிடிஎஃப் கொடுத்துருக்கேன். ஸோ எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஸோ கம்ப்ளீட்டா 12th சிலபஸ் பயாலஜில நமக்கு ஓகே எந்தெந்த வருஷம் என்னென்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அதுக்கான ஆன்சர்ஸ் என்ன, அதோட சொல்யூஷன்ஸும் சரி. பிகாஸ் இப்ப நமக்கு தேடி படிக்க டைம் கிடையாது. ஸோ இதை பார்க்கும் போதே நிறைய நம்ம 12th படிச்ச டாபிக்ஸ் எல்லாமே ரீகால் ஆக ஆரம்பிச்சிடும். அதுவுமே உங்களுக்கு டைம் சேவிங்கா இருக்கும். கண்டிப்பா அதையும் செக் பண்ணி பாருங்க. ஸோ கமிங் டு திஸ் வீடியோ, ஸோ 10 கொஸ்டின் எதுல இருந்து கேட்டிருக்காங்க அப்படியே அழகா ஜெனடிக்ஸ்ல இருந்து. ஸோ பிரின்சிபல்ஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன் அண்ட் மாலிகுலர் பேஸ் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ இந்த ரெண்டுல இருந்துமே கிட்டத்தட்ட ஒரு 10 கொஸ்டின்ஸ். ஸோ ஒவ்வொரு வருஷமும் கிட்டத்தட்ட ஒரு 8ல இருந்து 10 கொஸ்டின்ஸ் இதுல இருந்து கேட்டுறாங்க. இன்க்ளூடிங் எவல்யூஷன்ல இருந்து ஒரு 2 கொஸ்டின் 3 கொஸ்டின் கூட கேட்டுறாங்க. அண்ட் அடுத்தது மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் யூனிட் ஃப்ரம் த 11th அப்படின்னு பாத்தீங்கன்னா செல் தி யூனிட் ஆஃப் லைஃப், செல் சைக்கிள் அண்ட் டிவிஷன், பயோமாலிகுல்ஸ். ஸோ இந்த சாப்டர்ஸ்க்கெல்லாம் நீங்க என்னென்னலாம் உங்க நீங்க என்ன கோச்சிங்ல படிச்சாலும் சரி, அங்க கொடுக்கக்கூடிய மாடியூல்ஸ் எல்லாம் விட்டுட்டு டெக்ஸ்ட் புக்கை லைன் பை லைன் படிச்சாலே இந்த சாப்டர்ஸ்ல கொஸ்டின்ஸ் எல்லாம் சூப்பரா அட்டென்ட் பண்ணலாம். ஸோ பிகாஸ் இந்த 3 சாப்டர் எல்லாம் எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ்ல கேட்கறதே கிடையாது, ட்விஸ்ட்டுமே கிடையாது. டைரக்ட் என்சிஆர்டி லைன்ஸ் தான். ஸோ அப்போ அந்த சாப்டர்ஸ் நல்லா ஃபோக்கஸ் பண்ணும். வேற ஜெனடிக்ஸ்க்கெல்லாம் நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும். ஸோ இதுக்கெல்லாம் நம்ம லைவ் கிளாஸ் வரப்போறோம். ஸோ டு நாட் மிஸ் த லைவ் கிளாஸ். அண்ட் அடுத்தது ஹியூமன் ரீப்ரொடக்ஷன், ரீப்ரொடக்டிவ் ஹெல்த், ஹியூமன் ஹெல்த் அண்ட் டிசீஸ். ஸோ இது ரிலேட்டடா கிட்டத்தட்ட ஒரு 14 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா இதெல்லாம் தான் நம்ம ஃபர்ஸ்ட் இயர் எம்பிபிஎஸ்னால இதுதான் நமக்கு பேசிக். ஸோ இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸே நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் அடுத்தது பிளான்ட் கிங்டம், animal kingdom, morphology, anatomy, structural organization. So especially frog இல்ல cockroach அதெல்லாம் சும்மா நீங்க go through பண்ணிக்கலாம். பிகாஸ் அதுல இருந்து ஒரு 15 to 17 questions. and especially அந்த நமக்கு அந்த ஃப்ளாரல் டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து ஏதாச்சும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேமிலிஸ்ல இருந்து ஏதாச்சும் ஒரு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அண்ட் நீங்க காக்ரோச் ரிலேட்டடா ஏதாச்சும் ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அண்ட் அடுத்தது பயோடெக்னாலஜி பார்க்கும்போது பிரின்சிபல்ஸ் அண்ட் ப்ராசஸ் அப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதே ரொம்ப இம்பார்ட்டன்டான சாப்டர்ஸ் இந்த ரெண்டுமே. ஸோ இது எல்லாமே பேசிக்ஸ் பிளஸ் அதோட அப்ளிகேஷன். ஸோ நமக்கு 12th ஸ்டேட் போர்ட் புக்ல பாத்துட்டீங்க அப்படின்னா பாட்னி அண்ட் ஜுவாலஜில பிரிச்சு கொடுத்துருப்பாங்க. என்சிஆர்டில படிக்கிறீங்கன்னா ரெண்டும் கம்பைண்டா இருக்கும். ஸோ அடுத்தது ஈகோ சிஸ்டம், பயோடைவர்சிட்டி, இக்காலஜி எல்லாமே ஈஸியான சாப்டர்ஸ் தான். ஸோ நீங்க டக்குனு படிச்சுக்கலாம். ஸோ கமிங் டு த நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் பிசிக்ஸ். ஸோ பிசிக்ஸ்ல செமி கண்டக்டர். ஸோ செமி கண்டக்டர்ஸ் எல்லாம் எப்படி படிக்கிறோம், ஆட்டம்ஸ் அண்ட் நியூக்ளியர் எது மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற டீடைல்டு வீடியோ இருக்கு. ஸோ கண்டிப்பா அதை பாத்துருங்க. எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸா இருக்கட்டும், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி, ரே ஆப்டிக்ஸ் எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, வேவ் அப்படின்ற. ஸோ இது எதுக்கு அப்படின்னா, இஃப் இன் கேஸ் உங்களுக்கு படிக்க டைம் கிடைக்கல அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா முதல்ல ஹை வெயிட்டேஜ் சாப்டர்ஸை ஃபினிஷ் பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகே, ஸோ கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் தான். ஸோ நிறைய சாப்டர்ஸ் நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டே வரணும். ஸோ ஒரு நாளைக்கு ஒரு 2 பயோ சாப்டர்ஸ், ஒரு பிசிக்ஸ், ஒரு கெமிஸ்ட்ரி அப்படி ஃபோக்கஸ் பண்ணாதான் நம்ம நிறைய நெக்ஸ்ட் 25 டேஸ்ல ஃபினிஷ் பண்ண முடியும். ஸோ மேக்னடிசம், இஎம்ஐ, ஏசிஎன், இஎம்ஏவ்ஸ், ஸோ இது எல்லாமே நீங்க 11th and 12th ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிருக்கீங்க இல்லையா. அண்ட் உங்களுக்கு நம்ம ஃபார்முலா ஷீட் எல்லாம் கொடுத்துருந்தோம். ஸோ அந்த ஃபார்முலா ஷீட்டை வச்சு கூட நீங்க ஒரு குயிக் ரீகால் பண்ணலாம். ஸோ ஒர்க், பவர், எனர்ஜியா இருக்கட்டும், கைனமேட்டிக்ஸ், ரொட்டேஷனா இருக்கட்டும். அண்ட் நெக்ஸ்ட் கமிங் டு த கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரி பொறுத்தவரை ஆர்கானிக் ஓகே அப்படின்னாலும் இன்ஆர்கானிக் ஒரு சிலருக்கு படிக்கவே பிடிக்காத மாதிரி இருக்கு. பட்
பட் தென் ஆக்சுவலி அதுக்கும் கொஞ்சம் அதிக வெயிட்டேஜே இருக்கு. ஸோ பீரியாடிக் டேபிளா இருக்கட்டும், கெமிக்கல் பாண்டிங், ஸோ பிசிக்கலும் சேர்த்து, ஸோ கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, D&F பிளாக்கா இருக்கட்டும், அண்ட் மோல் கான்செப்ட், அட்டாமிக் ஸ்ட்ரக்சர், கெமிக்கல் கைனடிக் சொல்யூஷன்ஸ், இதெல்லாம் கிட்டத்தட்ட 8ல இருந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து எதிர்பார்க்கலாம். அண்ட் ஹேலோ ஆல்கேன்ஸ் ஆர்கானிக்கை பொறுத்தாலும் இதுல இருந்தெல்லாம் டோட்டலா ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் சரி மேம் இதெல்லாம் கொடுத்தாச்சு, பட் நான் என்ன பண்ணிருக்கேன்னா இன்னும் உங்களுக்கு வந்து டிஃபைன் பண்ண, ஸோ இதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாம பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொரு சாப்டர்ஸ்லயுமே டாபிக், ஸோ கண்டிப்பா இந்த டாபிக்ல இருந்து ஒரு கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி டாபிக்ஸ் உங்களுக்கு எழுதி வச்சிருக்கேன். ஸோ இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா வாட்ஸ்அப் சேனல்ல ஷேர் பண்ண போறேன். ஸோ இதுல பிசிக்ஸும் இருக்கு அண்ட் அதே மாதிரி கெமிஸ்ட்ரிக்கும் எழுதியிருக்கேன். ஸோ கெமிஸ்ட்ரியும் இருக்கு, பிசிக்ஸும் இருக்கு. ஸோ இந்த ரெண்டோட மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் ஒவ்வொரு சாப்டருக்குமே வந்து ஐ ஷேர் இட் இந்த வாட்ஸ்அப் சேனல். ஸோ நீங்க யாரெல்லாம் இன்னும் வாட்ஸ்அப் சேனலை ஜாயின் பண்ணலையோ, ஸோ கீழே நான் ஒரு லிங்க் கொடுக்குறேன். ஸோ ஜஸ்ட் ஜாயின் இந்த ஓகே. ஸோ பயோ 360 வாட்ஸ்அப் சேனல் இருக்கு. ஸோ அதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அங்க வந்து உங்களுக்கு டெய்லி அப்டேட், ஸோ லைக் நமக்கு வந்துட்டு PYQ சால்வ் பண்றதா இருக்கட்டும், ஏன்னா இந்த சாப்டர்ஸ் படிக்கணும், இந்த ஸ்டடி பிளான் எல்லாம் கொடுத்துருக்கோம், அதையும் செக் பண்ணி பாருங்க. அண்ட் அதோட சேர்த்து ஒவ்வொரு நாளும் இந்த சாப்டர் படிக்கிறேன்னா இந்த டாப்பிக்கை நான் கண்டிப்பா நல்லா தரவோ படிச்சிருக்கேனா, ஸோ பேராகிராஃப் ஃபுல்லா நான் மெமரைஸ் பண்ணிட்டேனா, ஸோ அது வந்து எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் நல்லா சால்வ் பண்ண முடியுதா, அது நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அதுக்கு அந்த சேனல் கொடுக்குறேன். ஸோ அந்த சேனல்ல உங்களுக்கு இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒரு PDF-ஆவும் ஸ்கிரீன்ஷாட்டாவும் அப்லோட் பண்ண போறேன். ஸோ ஐ திங்க் ப்ராபப்ளி இப்போ ஓரளவு கிளியர் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பயோ தான் இந்த தடவை வந்துட்டு நமக்கு என்ன சொல்றது பிரெட் அண்ட் பட்டர் மாதிரி. ஸோ நல்லா படிச்சீங்க அப்படின்னா பயாலஜில சூப்பரான ஸ்கோர் வாங்கிடலாம். ஸோ அதுல ஹை வெயிட்டேஜ் டாபிக்ஸ் அண்ட் சாப்டர்ஸ் நான் சொல்லியிருக்கேன். followed by physics and chemistry. So physics and chemistry கஷ்டமே படாதீங்க. பிசிக்ஸோட ஸ்ட்ராட்டஜியை கரெக்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வருஷமும் எந்த பர்டிகுலர் சாப்டர்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க. ஸோ எல்லாருமே வந்து ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் அந்த வார்த்தையை கேட்டிருப்போம், பார்த்திருப்போம், படிச்சிருப்போம், பட் இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் தான் நமக்கு தேவை. அந்த டைம் தான் இப்போ. ஸோ உங்க ப்ரிப்பரேஷனை இன்னும் பூஸ்ட் பண்றதுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு தொடர்ந்து வீடியோஸ் அண்ட் ஷார்ட்ஸ் வந்துட்டே இருக்கு. ஸோ ஸ்டே டியூன். ஸோ இது வந்து மிஸ் பண்ண வீடியோஸும் செக் பண்ணி பாருங்க. ஸ்ட்ராட்டஜி தெளிவா இருக்கணும், வெயிட்டேஜ் பாருங்க, அண்ட் அதோட வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாம் மிஸ் பண்ணாம படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். ஸோ இது போக உங்களுக்கு வேற என்ன டவுட் இருந்தாலும் கண்டிப்பா காமெண்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட்.